ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஹனி காம்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர்லேருந்து அந்த ஷார்ப் எட்ஜுக்கு போயிட்டு திருப்பி கீழே கொண்டு வந்து அந்த எட்ஜு கிட்ட வந்து செயின் ஸ்டிச் ஒன்று போடணும், லாக் ஸ்டிச்சு. தென் அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த நம்ம சுற்றி அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அவுட்லைனில் போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு செயின் அதாவது லாக் ஸ்டிச் ஒன்று. இந்த மாதிரியே ஃபுல்லாக லாக் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே எண்ணாட் போட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு லைனுக்கும் நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து கீழே போடுற ஸ்டிச்சு அடுத்தடுத்து போடுற ஸ்டிச்லாம் வந்து போடவும் முடியாது, உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாகவும் இருக்காது. அதனால் ஒரு லைனுக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எண்ணாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணணும். தென் அகைன் எடுக்கும்போது நம்ம மேலே எந்த ஸ்டிச்சு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதேமாரியே உங்களை லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து அந்த நீங்கள் மேலே போட்ட அந்த சென்டர் ஸ்டிச்லேருந்து கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்டார்ப் எட்ஜ் வந்தது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடியே சென்டரை பார்த்து அதுலேருந்து திருப்பி கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி மேலே அது வந்து லாக் ஸ்டிச்லாம் போடக்கூடாது, அப்படியே மேலே ஸ்டிச் பண்ணி திருப்பி சின்னதாக செயின் ஸ்டிச்சு அதாவது லாங் செயின் ஸ்டிச் போட்டு மேலே லாக் பண்ணாமல் அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டு திருப்பி ஒரு லாங் ஸ்டிச்சு அதோடு கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச் போட்டிங்களே, அதுலேருந்து அப்படியே எண்ணாட் போட்டுக்கணும். இதே ப்ராசஸே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். சொல்லும்போது பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி அந்த ஒவ்வொரு கட்டிங்க்கும் சென்டரில் வந்து நீங்கள் ஒரு லாங் ஸ்டிச்சு அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, திருப்பி ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவேன். இதேமாரி நீங்கள் ஃபுல் ப்ராசஸ்மே இதே தான் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதை வந்து ரெகுலராக போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். This is outlook for this.